அந்த பெரியவருக்கு 90 வயதுக்கு மேல் இருக்கும். பெரியம்மாவிற்கு 85 தாண்டி இருக்கும். சுருக்கம் விழுந்த பெரியம்மாவின் கையை இறுக பற்றியிருந்தார் அப்பெரியவர். பெரியம்மாவும் கணவனை தாங்கி பிடித்து நடந்து சென்றார். கனகசபைக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. இத்தனை வயசுக்கு பின்னாலும் காதலும் தாம்பத்தியமும் இனிக்கிறதா என்ன? உன்னதமான அன்பு இறைவனால் எப்போதும் கைவிடப்படுவதில்லை. ஆட்டோ வேகமாக ஓடியதில் புகை கக்கியது. சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கல்யாணி நின்றிருந்தாள். எடுப்பான தோற்றம், கையிடுக்கில் தோல்பை ஒன்று, பார்க்க சாதாரணமாயிருந்தாலும் அழகாய் இருந்தாள். கல்யாணியின் கண்கள் வலதும் இடதுமாய் சுழன்ற வண்ணம் இருந்தன. அப்போது அவளின் முன்னால் ஆட்டோ வந்து நின்றது. ஏன் இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர வேண்டியது தானே என்று கடிந்து கொண்டாள் கல்யாணி. சவாரி ஒன்று இருந்தது, அதான் லேட் ஆயிருச்சு. வா, வந்த ஆட்டோவில் சீக்கிரம் ஏறு, இன்னும் பசங்களை வேற கூப்பிட போகணும் என்றான் கனகசபை. பசங்க என்று சொன்னவுடன் முகம் கோணலாகியது கல்யாணிக்கு. இறுகிய முகத்துடன் ஆட்டோவில் ஏறினாள். கொஞ்ச தூரம் சென்றவுடன் மளிகை கடை தாண்டி ஆட்டோவை நிறுத்தினான். கடைக்கு சென்று பால் பாக்கெட் வாங்கி வந்து கல்யாணியிடம் கொடுத்தான். அவளும் வாங்கி கொண்டாள். வீடு போய் சேரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆட்டோவிலிருந்து கல்யாணி இறங்கியவுடன் புறப்பட தயாரானான் அவன். உள்ள வந்து காபி சாப்பிட்டுட்டு போங்க என்றாள் கல்யாணி. ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூப்பிடணும், இப்பவே டைம் ஆச்சு, நான் அப்புறமா வரேன் என்று சொல்லிக்கொண்டே வண்டியை கிளப்பினான். இந்த மனுஷனுக்கு இங்கே வந்தாதான் ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாரு. மாதம் பிறந்துருச்சுன்னா போதும், கள்ளின்னு பின்னாலேயே வந்து அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குன்னு வாங்கின சம்பளத்தில் பாதியை பிடுங்கிடுறாரு. மீதியை அப்பப்போ வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனால் செய்கிறது எல்லாம் அந்த வீட்டுக்கு மட்டும்தான். என்னை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாரா? மனதில் பொறுமி கொண்டாள் கல்யாணி. வாசலில் கீரையை ஆய்ந்து முரத்தில் வைத்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. ஆட்டோ வந்ததும் பிள்ளைகள் ரெண்டும் வேக வேகமாய் அம்மாவை கடந்து உள்ளே ஓடின. ஆட்டோவை நிறுத்திவிட்டு கனகசபையும் மீனாட்சியை தாண்டி உள்ளே நுழைய போனான். பசங்களுக்கு எப்போ ஸ்கூல் முடிஞ்சுது? இப்போதான் கூட்டிட்டு வர்றீங்க? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? சவாரி இருந்துச்சு, அதான் ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும். ஆட்டோ எங்கே எல்லாம் போகுதுன்னு நடக்கட்டும், எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். என்ன விசாரணை கமிஷனா? உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஆட்டோ ஓட்டி எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஆமாம், ஊரில் எவனுமே ஆட்டோ ஓட்டுறதில்ல பாரு. நீங்கள் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டுறீங்க. அடுத்த வினாடி மீனாட்சியின் கையில் இருந்த முறம் வாசலுக்கு பறந்தது. கனகசபை வீட்டிற்குள் சென்றார். மீனாட்சி தேம்பி அழுதாள். பெரியவனும் சின்னவனும் பாத்ரூமில் ஒன்று கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். சத்தம் கேட்டு 2 பசங்களும் அமைதியாய் வெளியில் எட்டி பார்த்தனர். அந்த தெருவில் கடைசி வீடுதான் கல்யாணியின் வீடு. ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் அவள் வீட்டு முன்னால் ஆட்டோ வந்து நின்றது. கையில் கேரி பேக், அவற்றில் மீன் இருந்தது. நேராக உள்ளே சென்றவன் கதவை சாத்தினான். தான் வந்து போவது யாருக்கும் தெரியக்கூடாதாம். ஆனால் அந்த வீட்டு முன்னால் அப்பப்போ ஆட்டோ வந்து நிற்கிறது தெரு முழுக்க தெரிந்துதான் இருந்தது. கல்யாணி எங்கே இருக்கிற என்று அழைத்து கொண்டே பின்வாசலுக்கு சென்றான். துணி துவைச்சிட்டு இருக்கேன். பதில் உடனடியாக வந்தது. அவளின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டான். கல்யாணியையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன அழகு, தங்கமான குணம். வியர்வையும் தண்ணீராலும் நனைந்து போயிருந்த முதுகுப்புறம். தன்னையே மறந்து போனான். என்ன புருஷன் சார், பொண்டாட்டியை சைட் அடிக்கிறியா? ஆமாம், உண்மையை ஒத்துக்கொண்டான் கனகசபை. செம தைரியம்தான் உங்களுக்கு. சரி நடங்க, வெளியே போவோம். எதுக்கு வெளியே கூப்பிடுறேன்? சும்மாதான், கொஞ்சம் வாயேன் என்று கையை பிடித்து இழுத்தாள். அவள் கை முழுவதும் அழுக்கு சோப்பு நுரை இருந்ததால் வழுக்கிச் சென்றது. என்னை சைட் அடிக்கிற இல்லை, அதான் வெளியே வந்து ஊரை கூட்டுறேன். சத்தமா இவள் தான் என்னோட பொண்டாட்டின்னு நீ சொல்லு. அது என்னால் முடியாது. என்ன முடியாதா? ஆமாம், நான் யார்? உங்களை சந்தோஷப்படுத்தணும், காசு கேட்குறப்பெல்லாம் கொடுக்கணும், அதான உங்கள் விருப்பம். சிரிக்கி மவதான நான். அப்படி இல்லை கல்யாணி, தப்பாக புரிஞ்சுக்காத. கோபமுகத்துடன் 5 விரல்களையும் ஒன்றாக தலைக்கு மேல் தூக்கி, போதும் நிறுத்து, பேசாத, நான் சிரிக்கி மவதான் என்றாள். கல்யாணியின் மனம் குமுறியது. தெருவில் நடக்க முடியல. என்ன யார் பார்த்தாலும் டே ஸ்டெப்னி போகுதுடான்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹேண்டு, பழசு, ஓட்டக்காரு, டவுன் பஸ்ஸு, டே அந்த ஆட்டோக்காரன் அவனோட வண்டிக்கு ஸ்டெப்னி வச்சிருக்காண்டான்னு சொல்கிறாங்க.
நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ என்னோட பொண்டாட்டி கல்யாணி, உன்னை எதுக்கு அப்படி பேசணும்? உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பேர், அப்புறம் அந்த பூசாரி, அப்புறம் 2 பொண்டாட்டிக்கார சாமி, அவ்வளவுதான், வேற யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் ஒரு கல்யாணமா? நல்லது கெட்டதுக்கு போக முடியல, நீ தான் என் புருஷன்னு வெளியே செல்ல முடியல, ஆஃபீஸில் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்னும் அவங்களுக்கு நம்ம கதை தெரியலை, தெரிஞ்சா அவ்வளவுதான். நான் ஏதோ கதையை ஓட்டிட்டு இருக்கு கடுகெடுத்தாள் கல்யாணி. கனகசபை மூஞ்சியை என்று வைத்திருந்தாள். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆம்பளைங்க உங்கள் சுகத்துக்காக எல்லாம் இங்கே இறக்கி வச்சுட்டு போயிடுறீங்க. நாங்கள் எங்கே இறக்கி வைக்கிறதா? எந்த நேரத்தில் எங்கள் அம்மாக்காரி என்னை பெற்று போட்டாலோ தெரியல, காலம் பூராவும் லோலு பட்டுட்டு திரியறேன். இதுக்கு என்ன ஒரு விடிவு காலமே வராதா என்று அண்ணாந்து வானத்தை பார்த்து கொண்டாள். கனகசபை தலை குனிந்து கொண்டான். கனகசபை அப்படி உட்கார்ந்திருப்பது கல்யாணிக்கு பிடிக்கவில்லை. சரி, தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, நல்லா இல்லை. சரி, கையில் என்ன வச்சிருக்கீங்க? மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மத்தி மீன் உடம்புக்கு நல்லதான், குழம்பும் ருசியாக இருக்குமா. அந்த வீட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தீரு? புடவைக்கு சோப்பு போட்டுக்கொண்டே கேட்டார். அங்கேயும் மீன் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன் கல்யாணி. கனகசபையை கல்யாணி முறைத்து விட்டு, மீன் அலசி வையுங்க, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து உரசி வையுங்க, புளி கொஞ்சம் ஊற வச்சிருங்க, நான் இந்த 2 துணியும் அலசி போட்டுட்டு வந்துடுறேன். ஒரே பொண்ணுங்கிறதால அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அம்மா தான் இப்படி செல்ல கொடுத்து அவளை கெடுக்கிறீங்க என்று அப்பப்போ சண்டை போடுவான். இன்ஜினியரிங் முடித்து விட்டு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு அப்பாவோட பால்ய வயசு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவங்க பையன் குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலையில் இருக்கிறானா, இப்போ பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். என்னை பார்த்து நீ என்னம்மா பண்ணுற என்றார் அவர். பிஇ முடிச்சிருக்கேன், இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அப்பாவுடைய பென்ஷன் பணத்தில் குடும்பமே ஓடுது. நான் வேலைக்கு போனேன்னா கொஞ்சம் சிரமம் குறையும். வந்தவரும் தன்னுடைய இயலாமையை சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள் கல்யாணி. நீ ஏன் குரூப் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடாது என்றார். அன்று அவர் சொன்னதுதான் 3 வருடங்களுக்கு பிறகு சாத்தியமாகி இருக்கிறது. இரவு பகல் என்று பாராமல் படித்தவள் இன்று அரசாங்க வேலையில் அமர்ந்திருக்கிறாள். கல்யாணிக்கும் வயசு ஏறிக்கொண்டே சென்றது. அப்பாவும் அவருடைய நண்பரும் அடுத்த சந்திப்பில் என்னுடைய கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டனர். அப்பாவின் நண்பருடைய மகனை எனக்கு நிச்சயம் செய்தனர். நல்ல சம்பந்தம்தான். அன்று காலை நல்ல சுபமுகூர்த்த வேளையில் எனக்கு திருமணம் நடந்தது. மறுவீடு அழைப்பின் போது என்னுடைய கணவர் அவரின் தங்கை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் வாங்க பைக்கில் செல்லும் போது லாரி மோதி மரணமடைந்து விட்டார். அத்துடன் என் வாழ்வும் நடுத்தெருவுக்கு வந்துவிட்டது. கொஞ்ச காலத்தில் அப்பாவும் அம்மாவும் அடுத்தடுத்து இறந்து போனார்கள். நான் அனாதை ஆக்கப்பட்டேன். அப்பொழுதுதான் தனிமையை முழுமையாக உணர்ந்தேன். வேலைக்கு சென்று வரும்போதுதான் இந்த கனகசபையை பார்த்தேன். தினமும் அவருடைய ஆட்டோவில் தான் சென்று வருவேன். ஆரம்பத்தில் நான் அவருடன் பேசவே மாட்டேன். நாளாக கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் என்னுடைய ஆதரவை எண்ணி அவரை விரும்ப ஆரம்பித்தேன். இந்த சமுதாயத்தில் எனக்கு மனைவி என்கிற அந்தஸ்து வேண்டும். கனகசபையும் அவருடைய வீட்டில் எப்படியோ சம்மதம் பெற்று தருவதாக உறுதி அளித்தார். மனைவி என்கிற அந்தஸ்து அவரிடம் கிடைக்கும் என நம்பினேன். அதனால் அவருக்கு 2வது மனைவியாக கழுத்தை நீட்டினேன். எந்த மனைவியாவது தன்னுடைய கணவனுக்கு இன்னொரு மனைவி வருவதை ஒத்துக்கொள்வாளா? எங்கேயாவது இப்படி நடக்குமா? நான் தான் முட்டாள்தனமாக நம்பிவிட்டேன். என்ன மடத்தனமாய் இருக்கிறது என்று துணிகளை அலசிக்கொண்டே அத்தனையும் மனதில் படமாய் ஓட்டி பார்த்து கொண்டாள். கையில் இருந்த ஈரப்புடவையை கையை மேலே தூக்கி உதறினாள். துளி துளியாய் தண்ணீர் சராளமாய் தெரித்தது. மத்தி மீன் குழம்பும் கொதித்து கொண்டிருந்தது. கல்யாணியின் மனமும் குழம்பில் கிடந்த மீனாய் தவித்தது. அன்று மாலை கல்யாணியின் வீட்டு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. மாராப்பை நன்றாக இழுத்து விட்டு கொண்டு கல்யாணிதான் கதவை திறந்தாள். திறந்தவுடனே தேவடியாம் அவளே என்று அவளுடைய அடி வயிற்றில் எட்டி உதைக்கப்பட்டது. தொப்பென்று உள்ளே போய் விழுந்தாள். அதற்குள் கனகசபையின் மனைவியும் அவளுடைய தம்பிகளும் உள்ளே நுழைந்தனர். மீனாட்சி கனகசபையை பார்த்தாள். இந்தாடா தம்பி, உங்கள் மாமனை பாத்தியா? ஆட்டுக்கறியை எனக்கு எடுத்து கொடுத்துட்டு மூத்திரத்தை குடிக்க இங்கே வந்திருக்காருடா என்றாள் மீனாட்சி. அக்கா சும்மா இரு, பேச்சக்குறை, மாமா நீங்கள் வாங்க மாமா என்று கனகசபையை வெளியே அழைத்து சென்றனர். செல்லும்போது அக்கா மீனாட்சியிடம் கண்ணை காமித்து கல்யாணியை பார்த்தனர். அவ்வளவுதான்.
மீனாட்சி கல்யாணியின் மேல் ஏறி சீண்ட பிடித்து அடியடின்று அடித்து துவைத்து கொண்டிருந்தாள். தலைமுடி விரித்த நிலையில் கல்யாணி கீழே படுத்து கொண்டிருக்க கல்யாணியின் வயிற்றின் மேல் மீனாட்சி அமர்ந்திருந்தாள். அவளின் கைகள் கல்யாணியின் மார்பை ஓங்கி குத்தியது. மீனாட்சியின் வாயில் கெட்ட வார்த்தைகளை தவிர வேறெதுவும் வரவில்லை. பச்சை பச்சையாக திட்டிக் கொண்டிருந்தாள். விடுங்கடா என்னை, எங்கடா கூட்டிட்டு போறீங்க என்றார் கனகசபை. மீனாட்சியின் தம்பிகள் 2 பேரும் அந்த வீதியின் முனைப்பகுதியில் உள்ள சாலையில் கொண்டு வந்து சேர்த்தனர். கல்யாணி வீட்டில் மீனாட்சி அடிப்பது பெரும் சத்தத்தை அலறல் கேட்டது. அந்த வீதி முழுவதும் கூட்டமாய் மக்கள் நிறைந்து இருந்தனர். கடைசி வீட்டில் அப்படி என்ன நடக்கிறது என்ற ஆவலே அவர்களிடத்தில் மிகுந்திருந்தது. ஒரு சில பேர் இப்படி அப்படி என்று பலர் பேசிக் கொண்டிருந்தனர். கல்யாணியால் அடியை பொறுக்க முடியவில்லை. மயக்க நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சென்று கொண்டிருந்தாள். மீனாட்சியின் ஒவ்வொரு அடியும் கன்னத்தில் மாறி மாறி விழுந்தது. அடுத்த வினாடி கல்யாணி மீனாட்சியை ஒரே ஒரு தள்ளி கதவுக்கு வெளியே தாளிட்டாள். அப்பதான் அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அடி வயிறு சுல் என்று வலித்தது. நெஞ்சு வெடித்தும் இதயம் வெளியே வந்து விடும் போல் இருந்தது கல்யாணிக்கு. கதவை தொடடி நாதாரி முண்டை சத்தமாய் திட்டினார். கதவை எட்டி எட்டி உதைத்தாள். கதவு அதற்கு மேல் திறக்காது என்று தெரிந்து கொண்டாள் மீனாட்சி. மாராப்பை நேராக இழுத்து விட்டு கொண்டு கலைந்திருந்த தலைமுடியை கொண்டை போட்டு கொண்டாள். சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் மீனாட்சியின் வெறித்தனமான ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். நேராக கணவனிடம் சென்றாள். அவனுடைய சட்டையை இறுக பிடித்து கொண்டாள். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு சொல்லு, இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு, அமைதியாக இரு, எல்லாரும் பார்க்குறாங்க, மானமே போகுது என்றான் கனகசபை. பாத்தியாடா தம்பி, உங்க மாமாவுக்கு மானம் போகுதாம். ஏற்கனவே மானம் காத்துல போய் சந்தி சிரிப்பா சிரிக்குது. அவளுக்கு வாழ்க்கையே போகுதாம், இவருக்கு மானம் போகுதாம் இல்லை, நக்கலாய் சிரித்தாள் மீனாட்சி. எதுவாயிருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வா, முதல்ல வீட்டுக்கு போவோம் என்றார் கனகசபை. என்னது வீட்டுக்கு போவோமா? என்னது, என்ன பூசான பூத்துக்கு போயிருக்கு, அவகிட்ட என்ன இருக்குன்னு நாக்க தொங்க போட்டுட்டு போனவ. கொஞ்ச நேரம் அந்த இடமே நாராசமாய் வார்த்தைகள் வந்து விழுந்த வண்ணம் இருந்தன. சிலர் சின்ன குழந்தைகளை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தனர். வழி தாங்க முடியாமல் குப்புறப்படுத்து கிடந்தாள் கல்யாணி. அவளுடைய கண்களில் வழிந்த கண்ணீர் துளியானது தரையில் போடப்பட்டிருந்த கோடுகளின் வழியாக ஓடி சுவற்றை தொட்டு திக்கு தெரியாமல் அடைபெற்று நின்றது. படித்து பட்டம் வாங்கி அரசாங்க வேலையில் கை நிறைய சம்பாதிக்கும் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் என் புத்தி பேதலித்தது? என் தனிமையை சாதகமாக பயன்படுத்தி திருமணமாகவில்லை என்று பொய் சொல்லி ஏமாற்றிவிட்டான். 2ஆம் தாரமாக ஊருக்கு தெரியாமல் இரகசிய திருமணம் செய்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? இவனுக்கு உடல் சுகம் கொடுத்து தேவைக்கு அப்பப்போ பணமும் கொடுத்து என்ன சந்தோஷத்தை கண்டேன். கடைசியில் மாட்டை அடிப்பது போல் அடித்து போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்று தெரிந்தவுடன் அவனை விட்டு நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். கண்ணீரை துடைத்து கொண்டாள். மனம் தெளிந்தது கல்யாணிக்கு. அடுத்து 1 வாரம் கனகசபை வீட்டு பக்கம் வரவே இல்லை. கல்யாணியை தேடி 1 வாரம் கழித்து வந்த அவனுக்கு அதிர்ச்சி. வீட்டில் பூட்டு தொங்கியது. அவன் கட்டிய இரகசிய தாலி மஞ்சள் கயிறு பூட்டில் சுற்றப்பட்டு இருந்தது. வீட்டை காலி செய்த கல்யாணி தன்னுடன் வேலை பார்க்கும் சுதாவின் வீட்டு மாடி போர்ஷனில் போய் தங்கினாள். கணவருக்கு கோயம்புத்தூருக்கு மாற்றலாகிவிட்டது, நானும் கோயம்புத்தூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு போகிறேன் என்று கூறி சுதாவை வீட்டில் இருந்தவர்களை நம்ப வைத்தாள். பண தேவை ஏற்பட்டது. கனகசபை கல்யாணியை தேடி அலைந்தாள். கல்யாணி அவன் கண்ணில் படவே இல்லை. ஆபீஸுக்கு 1 மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டாள். ஆபீஸுக்கு அவளை தேடி வந்த கனகசபை அங்கும் அவள் இல்லாதது கண்டு ஏமாந்து போனான். இப்போது கை செலவுக்கு காசு கொடுக்க அவனுக்கு ஆள் இல்லை. கல்யாணி கேட்டது போல் கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது. தங்குவதற்கு வீட்டை தேடினாள். வீடு வாடகைக்கு போர்டு போடப்பட்டிருந்தது. ஒரு வயதான பாட்டி வந்தார். கூடவே தாத்தாவும் வந்தார். இங்க வீடு வாடகைக்கு என்று இழுத்தாள். உள்ளவாமா, உண்மையில் இது வாடகைக்கு தனி வீடு இல்லைம்மா, ஒரே ஒருத்தர் தான், அதுவும் பொண்ணா இருந்தால் சரியா இருக்கும். இந்த வீடு நாங்கள் என்னோட ஒரே பையன், அவனோட மனைவி, பேரன்கள்னு குடும்பமாக சேர்ந்து இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருசாக கட்டினோம். இதில் 3 பெட்ரூம் இருக்குது. ஆனால் அவனோட பொண்டாட்டி அவனை தனி குடித்தனம் கூட்டிகிட்டு போயிட்டா. நாங்கள் தனியாயிட்டோம். எங்கள் 2 பேருக்கும் எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு? கிச்சன் மட்டும் 1 தான் இருக்குது.
அதனால் இந்த வீட்டை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா இருக்கலாம். கடைசி காலத்தில் நீ கொடுக்குற வாடகை எங்களுடைய மருந்து மாத்திரை செலவுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் யார்கிட்டையும் உதவி பணம் காசுன்னு போய் நிற்க வேண்டியதில்லை. கல்யாணிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த வீடு கடவுள் பார்த்து கொடுத்த வாய்ப்பு என்று நினைத்தாள். அம்மா, நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன். என் கணவர் இறந்துட்டார். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. நான் இந்த வீட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன உங்களோட பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க என்றாள். அவள் கூறியது திக்கற்று நின்ற அந்த வயதான தம்பதியருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது, சந்தோஷத்தையும் கொடுத்தது. இதுவரை வாழ்வில் நடந்ததை கெட்ட கனவாக நினைத்து மறந்துவிட்டு இறந்து போன தன் கணவனின் போட்டோவை ரூமில் மாட்டி அதற்கு மாலையிட்டு தீபம் ஏற்றினாள் கல்யாணி. அடுத்த நாள் திருச்சி ஆஃபீஸில் முதல் நாள். மேடம், உங்கள் ஃபேமிலி பசங்க என்று உடன் வேலை செய்யும் ராதா கேட்க, கணவர் இறந்து விட்டார். வீட்டில் நான், என் அப்பா, அம்மா மூவரும் இருக்கிறோம் என்றாள். இந்த உறவை என்னால் உறக்கச் சொல்ல முடியும் என்று மனதில் புன்னகைத்தவளாய், சண்டே வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்களேன் என்றாள். இங்கு தாலி கட்டியவன் பெற்ற மகன் என்று நம்பியவர்களால் ஏமாற்றப்பட்ட இரு உறவுகள் ஒன்றோடொன்று ஆதரவாய் இணைந்தது.